வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். முதல் நாள் பிரச்சாரத்துக்கு வராரு அப்படின்னு ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இருந்தது. கொளத்தூர், பெரம்பூர் முடிச்ச உடனே பாதியிலேயே ஒரு பிரேக்கப் போட்டுட்டு டேக் டைவர்ஷன் போட்டு பனையூருக்கு திரும்பி போயிட்டாரு. அவரை பார்க்கணும்னு ஆவலா காத்துக்கிட்டு இருந்த பொதுமக்களுக்கும் தொண்டர்களுக்கும் பெரிய ஒரு ஏமாற்றம் வந்து இருந்தது அப்படிங்கறத சோசியல் மீடியால பல வீடியோஸ் மூலமாகவும் நம்மளால உணர முடிஞ்சது. இன்னொரு பக்கம் ஆதவ் அர்ஜுனா பாத்தீங்கன்னா, கரூர் மாதிரி ஒரு சம்பவத்தை வந்து பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க. அதை தவிர்க்கவே இவர் வந்து பாதியில கிளம்பி போயிட்டாரு அப்படின்னு புதுசா ஒரு காரணத்தை சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க? கரூர் மாதிரி ஒரு சம்பவத்தை பிளான் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா அப்ப தாவேக்கா தான் அதை பிளான் பண்ணி வச்சிருக்கணும். ஏன்னா கரூர் சம்பவத்திற்கு முழுக்க முழுக்க காரணம் தாவேக்கா தான். இன்னும் சிபிஐல வந்து சாட்சி விசாரணையாக போற விஜய் வந்து கிட்டத்தட்ட 3x7 மணி நேரம் 21 மணி நேரம் வெறும் சாட்சி விசாரணை கிரில் பண்ணிருக்காங்க. இங்க தமிழ்நாடு அரசு தரப்புல இருந்து போன காவல்துறை அதிகாரிகளை எனக்கு தெரிஞ்ச 2-3 மணி நேரம் விசாரிச்சாங்க. அவங்கள்ட்ட டேட்டா வாங்கினாங்க, வீடியோஸ் வாங்கினாங்க. இதான் நடந்துச்சே தவிர அந்த தரப்புல அது ஆதவ் அர்ஜுனாவா இருக்கலாம், புஷி ஆனந்தா இருக்கலாம், மதியழகனாக இருக்கலாம், இல்ல விஜயாகவே இருக்கலாம். இவங்களதான் இது வரைக்கும் பல மணி நேரங்கள் கிரில் பண்ணிருக்காங்க. அப்ப வந்து குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் யாரு, குற்றவாளியாக போகப்போற நபர்கள் யாரு, யாருடைய பேர் சார்ஜ் ஷீட் வரப்போகுது முதற்கொண்டு பொதுமக்களுக்கு தெரியும். நீங்க என்னதான் கதை சொன்னீங்கனாலும் கரூர் சம்பவத்திற்கு முழு காரணம் விஜய் மட்டும்தான்ங்கிறது கடைசியில வரும். விஜயும் ஏன் பாஜக குறித்து வாயை மூடிட்டு இருக்காருன்னா, எங்க நம்மளதுக்கு உள்ள போட்டுருவாங்கன்னு பயம்தான் அவருக்கு. நீங்க செப்டம்பர் 27க்கு முன், செப்டம்பர் 27க்கு பின் விஜயோட ஸ்பீச்சை நீங்க பிரிச்சிடலாம். கொள்கை எதிரிங்கிறதோ பாஜக சொல்லாத மட்டும் கிடையாது. அவங்களை காப்பாத்தி விடுற வேலை, அவங்களுக்கு ஒரு பி டீமா ஒர்க் பண்ற வேலை, அவங்கள வந்து புகழ்ற வேலை, பாண்டிச்சேரியில போய் அந்த போலீஸை புகழ்ற வேலைன்னு எல்லா வேலையும் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காரு. இந்த களம் என்பது இந்தியாவிற்கும் தமிழ்நாட்டிற்குமான களம் அப்படின்னு முதலமைச்சர் சொல்லும் பொழுது, இது எனக்கு பாராளுமன்ற தேர்தல் அப்படின்னு ஒன்றும் தெரியாத குழந்தை போல கேட்கிறார். இல்ல, அவர் தெரிஞ்சுதான் பண்றாரு. எல்லா விஷயத்திலையும் பாஜக நம்ம காப்பாத்துறோம், அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட். அப்படிதான் அப்பதான் நம்மளை காப்பாத்துவாங்க அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி நகர்ந்துட்டார். அதனால ஒருவேளை கரூர் மாதிரியான சம்பவங்கள் திட்டமிடப்பட்டிருந்தால் ஆதவ அர்ஜுனாவும் அதுக்கு மூல காரணமாகவும் இருக்கலாம். ஏன்னா அவரும் அதுல இருந்தார், அந்த பஸ்ல இருந்தாரு. மேபி அவருக்கு அந்த மாதிரி பிளான் இருந்திருக்கலாம். நல்ல வேளையாக காவல்துறை வந்து இதை தடுத்துட்டாங்க. தயவுசெய்து குளத்தூர்ல சார் நீங்க கிளம்பி போங்கன்னு சொன்னதும், நீங்க வந்து கூட்டத்தை பார்த்து அவர் கிளம்பி போனதும் மேடம், நீங்க அவர் வர்றதுக்கு நீங்க பெரம்பூர்ல பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறாரு. பிரச்சாரம் ஆரம்பிச்சு அதுல இருந்து வழக்கம் போல இந்த திருச்சியில எப்படி ஒரு கூத்து பண்ணாரோ அதே மாதிரி ஒரு 3 மணி நேரம் தாண்டி வராரு. சரி, நீங்க வந்து வில்லிவாக்கத்துல கேன்சல் ஆயிடுச்சு, குளத்தூர்ல முடிச்சாரு. குளத்தூர்ல இருந்து நீலாங்கரைக்கு எப்படி மேடம் அவ்வளவு சீக்கிரமா வண்டி போச்சு? குளத்தூர்ல இருந்து நீலாங்கரை ரொம்ப தூரம் இல்லையா? வட சென்னையில இருந்து நீங்க வந்து அங்க நீலாங்கரைக்கு போகணும். அப்ப நியாயப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலை தான் விஜய் போய் சேர்ந்திருக்கணும். மக்கள் தான் காத்துட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தெரியும்ல. ஏன்னா அந்த பூக்கடை குமார் அந்த மாவட்ட செயலர் சொல்லிட்டாரு, அண்ணன் இங்க வரல, அவர் வில்லிவாக்கத்துக்கு வரல, அவர் சரியான பாதுகாப்பு குளத்தூர்லயே கொடுக்கல அப்படிங்கிற விஷயம் மக்களுக்கு தெரியும். அப்ப அந்த நிமிஷமே விஜயோட ஆதரவாளர்களும் தொண்டர்களும் சொல்ல மாதிரி பொதுமக்களும் வருஷ கட்டி நின்று நான் பார்த்தே ஆகணும், நீலாங்கரை வரைக்கும் நான் கியூ கட்டி நிப்பேன், நின்றுக்க வேண்டியதானே, ஏன் நிக்கல? ஒவ்வொரு வாட்டி இப்படிதான் நடக்குது. நீங்க வந்து முதல் நாள் நீங்க திருச்சிக்கு வரும்போது பெரம்பலூர்ல கேன்சல் பண்றாரு, வண்டி வேகமா போயிடு. திருச்சிக்கு கரூர்ல வந்து கேன்சல், கரூர்ல வந்து ஊரை விட்டு ஓடுறாரு, வண்டி வேகமா போயிடு. எங்க எப்படி வண்டி மின்னல் வேகத்துல போச்சுங்கிறதே தெரியல. அப்ப எல்லா இடங்களிலும் விஜய் கூட்டம் சேர்க்க வேண்டும்னு திட்டமிட்டு சில இடங்களை பண்றாரு. சில இடங்களை கூட்டம் வேணாப்பா, நான் சீக்கிரமா 6 மணிக்குள்ள வீட்டுக்கு போயிடணும்பா அப்படிங்கிற திட்டமிட்டு பண்றாரு. அது ஒண்ணு. இன்னொன்னு, நீங்க உண்மையிலேயே நான் கூட பெரம்பூர் விஜய் ஆரம்பிக்க போறாருன்னா 234 தொகுதிக்கும் விஜய்க்கு கண்டென்ட் ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு ஜான்ட் ஆள் கூட இல்ல. அவங்க என்ன ரொம்ப கஷ்டப்பட போறாங்க, அட்லீஸ்ட் மாவட்ட வயசா ஏதாவது பேசுவாங்க அப்படின்னு நான் நினைக்கும் பொழுது, முந்தா நாள் படிச்ச அதே ஸ்கிரிப்டை நான் நல்லா மனப்பாடம் பண்ணிட்டேன், நான் திரும்ப பேசுறேன்னு பேசிட்டு இருக்காரு. பெரம்பூர் தொகுதி மக்கள் ரொம்ப சிம்பிளா சொன்னீங்க, ரசிகர்கள் இந்த வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம் என்பது விஜயை பார்த்துட்டோம், அது எனக்கு போதும், ஓட்டு கூட போடுவாங்க, ஓகே. ஒரு வேலைக்கு போயிட்டு வர்ற அவர் சொல்ற மாதிரி உழைக்கின்ற வர்க்கம் இந்த வீட்டுக்கு போறாங்க. இப்ப விஜய் வந்தாரு, ஆமா விஜய் வந்தார். பெரம்பூர் மக்களுக்கு என்ன பேசுற, நமக்கு என்ன பேசினாரா? இல்லப்பா, அவர் வந்து திமுக திட்டிட்டு போயிட்டார் வழக்கம் போல. இதை தாண்டி பெரம்பூர் மக்களுக்கு நீங்க ஒண்ணுமே தெரியாதா? இது எழுதி கொடுக்கலையா, இல்ல ஷீட்டை மாத்தி எடுத்துட்டு வந்துட்டீங்களா? இன்னொரு குளத்தூர்லயும் அவருக்கு கண்டென்ட் இல்ல மேடம், வில்லிவாக்கத்துக்கு வந்து கண்டென்ட் இல்ல. அவர் பிரச்சனை அதுதான். நீங்க ஒரே கண்டென்ட் ரிப்பீட் தவறா சொன்னாரு அப்படிங்கிற வீடியோஸ் கூட நீங்க பார்க்கணும். உண்மைதான் அது. அதாவது இந்த கேண்டிடேட் செலக்ஷனே பெரிய கூத்து. நான் மறுபடியும் சொல்றேன், நேர்காணல் என்பது நடக்க வேண்டும். அதற்கு போவோம். பட் அதுக்கு முன்னால இன்னொரு ஒரு கேள்வி கேட்கணும்னு நீங்க இப்ப சொன்னீங்க இல்லையா, ஒவ்வொரு மேடையிலயும் இந்த திமுக எதிர்ப்பதான் பேசுறாருன்னு. வழக்கமா இப்ப தேர்தல் மாரல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்து நிறைய நடைமுறைக்கு வந்துருச்சு. எல்லாமே வந்து தேர்தல் ஆணையத்தோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். ஆளும் கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் இது போன்ற விமர்சனங்கள் தேர்தல் ஆணையம் வந்து மீது விமர்சனங்கள் வைக்கிறது வந்து ரொம்ப சாதாரணம். ஆனா விஜய் வந்து ஒரு தனி ஸ்ட்ராட்டஜி ஒண்ணு எடுக்கிறாரு. எதுக்கு எடுத்தாலும் வந்து திமுக தான் காரணம். இப்போ வந்து தேர்தல் ஆணையத்து மேல வைக்க வேண்டிய குற்றச்சாட்டுகளை எல்லாமே திமுகவை நோக்கி தொடர்ந்து இவர் வைத்துக் கொண்டிருக்கிறார். இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாவே அவர் ஆரம்பத்தில இருந்தே பயன்படுத்துறாரு. என்ன நோக்கம்னு நினைக்கிறீங்க?
தேர்தல் ஆணைய ஒரு திமுகவை ஒரு வில்லனா போர்ட்ரே பண்ணி ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் எல்லாம் கன்சாலிடேட் பண்ணி கார்னர் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு நோக்கமா? இல்ல பாஜக மீதும் தேர்தல் ஆணையத்தின் மீதும் இருக்க வேண்டிய விமர்சனங்களை வந்து மடைமாற்றி அவங்கள காப்பாத்துற ஒரு முயற்சி? அதான் நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நீங்க வந்து இந்த டிஎம்கே ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை வந்து இப்படி கொண்டு வரணும் அப்படிங்கறது ஒரு நோக்கம் இருக்கின்றது. நீங்க அதே நேரத்துல பாஜகவை காப்பாற்றணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காகவும் அவர் நிச்சயமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். நீங்க அதெல்லாம் தாண்டி மேடம் அவர்கிட்ட வந்து பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து கண்டென்ட்டாவே பல இடங்கள்ல அவர்கிட்ட இல்ல. நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் ஏன் திமுக அட்டாக் பண்றாரு நீங்க பாருங்களேன். ஒரு ஸ்ட்ராட்டஜியா பண்றாரு. நம்ம நம்ம இப்போ நீங்க முதலமைச்சர் ஸ்டாலினோட நீங்க ரூட் பிளான் பாத்தீங்க. அவர் குளத்தூர்ல ஆரம்பிக்கிறாரு. இன்னைக்கு அநேகமா தஞ்சாவூர், திருச்சி அந்த மாதிரி வரிசையா போயிட்டே இருக்காரு. எதிர்க்கட்சியாளர் எடப்பாடி பழனிசாமி தூத்துக்குடி போனாரு, இன்னைக்கு வேற ஒரு ஊர்ல இருக்காரு. எல்லா தலைவர்களும் இருக்காங்க. விஜயோட பிளான் நமக்கு தெரியுமா? ஆதரவு கேட்கறாங்க சார், அடுத்த 20 days உங்க பிளான் எதுவும் ஸ்கெடியூல் கொடுங்க சார். ஏன்னா எல்லாருமே நீங்க சொல்ற மாதிரி மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் சுவிதா ஆப்ல போய் முதலமைச்சரோட ரூட் பிளான் என்ன, உதயநிதி ஸ்டாலினோட ரூட் பிளான் என்ன, மற்ற அமைச்சரோட ரூட் மேப் என்ன அப்படிங்கறத போட்டு அதை பர்மிஷன் வாங்கி அதை போலீஸ்ல கொடுத்து இப்படிதானே பண்றாங்க. விஜயோடைய அடுத்த 20 நாளைக்கு செயல் திட்டம் என்ன? செயல் திட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாள் பிரச்சாரம் போறதுக்கு முயற்சி பண்ணுவேன். அன்னைக்கு போய் திமுக திட்டிட்டு வந்துருவேன். 2வது நாள் நீங்க சொல்ற மாதிரி என்னதான் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் எலெக்ஷன் கமிஷனா இருந்தாலும் திமுக திட்டுறத ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு நான் போய் டிஜிபியை பார்ப்பேன். முதல் நாள் சம்பந்தமே டிஜிபியை பார்ப்பேன். அடுத்த நாள் எலெக்ஷன் கமிஷன் லோக்கல்ல இருக்கின்ற தமிழ்நாடு தேர்தல் ஆணையர் அலுவலரை போய் பார்ப்பேன். அவங்களை போய் பட்நாயக் அவங்களை பார்த்து நான் புகார் கொடுத்துட்டு வருவேன். 4வது நாள் டெல்லிக்கே நாங்க ஒரு ஆள் அனுப்புவோம். டெல்லிக்கு போய் சார் டெல்லியில போய் இன்னைக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க, அதை ஒரு பேசு பொருள் ஆக்குவோம். ஏன்னா என்னால வீட்டை விட்டு வெளியே போக முடியாது. ஒரு நாள் வெளியே போக சொல்லிருக்கீங்களா, நான் போய் வேட்புமனு தாக்கல் பண்றது எவ்வளவு பெரிய சாதனை. அந்த சாதனைக்கு ஒரு 7 நாள் எனக்கு ரெஸ்ட் கொடுக்க மாட்டீங்களான்னு விஜய் எதிர்பார்ப்பார். 7 நாள் முடிந்த பிறகு அடுத்த ஒரு பிளான் திருச்சி ஒரு பாயிண்டா ஸ்டார்ட் பண்ணுவோம். திருச்சி கிழக்கு நான் நிக்கிறேன், திருச்சி ஒரு பாயிண்டா ஸ்டார்ட் பண்ணுவோம். திருச்சியில பாயிண்ட் போனோம்னா கிழக்கு போவீங்க, ஸ்ரீரங்கம் போவீங்க, 2 தொகுதி போன பிறகு அதே மாதிரியான திருச்சியில ஏற்கனவே அந்த பிளான் போட்டு பார்த்திருக்காங்க. அப்ப அதே மாதிரியான ஒரு பிளான் ஒன்று ஓடும். பாருங்க, இங்கேயும் தேர்தல் ஆணையம் எங்களுக்கு சிக்கல் கொடுக்குறாங்க. நான் இந்த மாதிரி ட்ரம்ப்ட போய் பேசலான் இருக்கேன். ஏன்னா ட்ரம்ப் தான் இதுக்கெல்லாம் காரணம், அவராத செஞ்சு கொடுக்கலான்னு பாக்கிறேன். ஏன்னா இந்திய தேர்தல் ஆணையமும் திமுக கைகூலியா இருக்கு, தமிழ்நாடு தேர்தல் அலுவலரும் திமுக கைகூலியா இருக்கிறாங்க. நான் ட்ரம்ப்ட பேசுறேன், இல்ல ஈரான்ட்ட பேசுறேன், அடுத்து போய்வார். அதுதான் ஒரு நடக்கும். அவர்கிட்ட ஒட்டுமொத்தமாக திட்டமே இல்லை மேடம். நீங்க எல்லா கட்சிகளுக்கும் திட்டம் இருக்கு. நிறைய பேர் என்ன கேட்கறாங்க, செங்கோட்டையன் கூட தானே இருக்காரு, அவர் கூட திட்டம் போட்டு கொடுக்க மாட்டாரா? அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு. அப்பா தயவுசெய்து விட்டுரு. நான் என் ஊர்ல போய் நான் வந்து டெபாசிட் வாங்க வேணா, தேருமா தேராதாங்கிற இடத்துல நான் இருக்கேன். நான் தோத்து தெரியும். அப்ப அதையாவது நான் வந்து கொஞ்சம் டீசென்டான ஓட்ஸ் வாங்குறதுக்கு நல்லா வேலை பார்க்கணும். அவர் அந்த பக்கம் போயிட்டு கூட எல்லாம் வரமாட்டார். இன்னொன்னு, அவரை ரூட் மேப் போட்டு கொடுத்தாலும் ஜானோ இல்ல விஜயோ, ஐயா என்ன இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்ய சொல்றீங்க, அதெல்லாம் முடியாதுங்க, நான் வேன்குள்ளே உட்காந்தாலும் இதெல்லாம் என்னால முடியாதுங்கன்னு சொல்லக்கூடிய கும்பல். அப்போ அடுத்த 20 முன்னாடி சொன்னீங்க, அவருக்கு விஜயோட ஒட்டுமொத்த பிளானே ஒரு 5 பாயிண்ட் இல்ல 10 பாயிண்ட். அந்த 10 பாயிண்ட்ல பேசிட்டு ஒட்டுமொத்தமாக எலெக்ஷனை முடிச்சிடலாம் அப்படிங்கறத அவங்களோட திட்டம். இந்த திட்டத்துக்கு ஏற்றாறு போல இவங்க என்ன பண்ணுவாங்க, எங்க பர்மிஷன் கிடைக்கும், ரொம்ப குறுகலான வீதி, அந்த குறுகலான வீதியில 5000 பேர் கூடுவோம். குறுகலான வீதியில யாருக்குமே பர்மிஷன் கிடைக்காத போது அங்க வந்து நாங்க 6000 பேர் கூடுவோம் அப்படின்னு சொல்லி கதை சொல்லுவாங்க. ரோட் ஷோ எல்லாம் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோட் ஷோ போவாங்க. இந்த மாதிரி விஷயங்களை அவர் ஸ்ட்ராட்டஜிக்கலா ஒரு நாள் பிரச்சாரம், 3 நாள் கம்ப்ளைண்ட், இதுதான் அவரோட ஸ்ட்ராட்டஜி. அடுத்து 4வது நாள் திரும்ப பிரச்சாரம் ஆரம்பிப்பாரு, திரும்ப 3 நாள் கம்ப்ளைண்ட். ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு 7 நாள்ல எல்லா பிரச்சாரத்தையும் முடிக்கலாம். எல்லா தொகுதிகளுக்கும் போக முடியாது. நீங்க அந்த மேடையில கூட ஏன் தனித்து கூட்டு போட்டோ எடுத்தாரு, அவர் தெரியும், தம்பி இதான் நான் கடைசியா பாக்குறது, இனிமேலும் நீ எப்ப பாப்பேன்னு தெரியவே தெரியாது, அதனால என் கூட போட்டோ எடுக்க, எப்படி எல்லாம் விதவிதமா முத்த கொடுக்கணும் முத்த கொடுத்துக்கோ, கையை தூக்குனா கையை தூக்கு, காலை தூக்குறா காலை தூக்கு, எல்லா போட்டோ எடுத்துக்க, கிளம்பி போய் போஸ்டர்ல போட்டுக்கோ. அதுதான் அவர் ரொம்ப தெளிவா இருக்கு. அந்த வேட்பாளர் சில பேர் புரியல, ஏன் இப்பயே போட்டோ எடுக்க சொல்லி, நீங்க வரமாட்டேன், நான் வரமாட்டேன். அதுதான் அவரோட மெசேஜ். சோ அவரோட ஸ்ட்ராட்டஜிங்கிறது இதான் அவரோட ஸ்ட்ராட்டஜி. ஆனா நீங்க இப்படி சொல்றீங்க, அவர் வந்து நேத்து பேசும்பொழுது சொல்றாரு, இவ்வளவு கோடி சொத்தை வந்து சம்பாத்தியத்தை இதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்காக எத்தனையோ வலிகளை எதிர்கொண்டு நான் இன்னைக்கு களத்துல நிக்கிறேன் அப்படின்னு ஒரு சிம்பத்தி கார்டை வந்து பிளே பண்றாரு. என்ன வலியை இந்த கடந்த 3 வருடங்கள் அவர் வந்து மக்களுக்காக எனக்கு புரியல. போறீங்க 10 வீடு இருக்குன்னு அவரோட அஃபிடவிட்ல இருக்கு. அந்த 10 வீட்டுல 10 பேர் 10 வீட்டையும் 10 மாவட்ட செயலர் பேர்ல எழுதிட்டாரா, இல்ல அவங்களோட மனைவி பேர்ல, மகன் பேர்ல, மகள் பேர்ல சொத்தெல்லாம் டிரான்ஸ்பர் பண்ணிட்டாரா? இவர் இந்த எலெக்ஷனுக்கு முடிஞ்சு நான் அவ்வளவுதான், எலெக்ஷன்ல மக்கள் என்ன தோக்கடிச்சிட்டாங்க, இனிமேல் சாமியாரா போறேன், இனிமேல் எனக்கு எதுவுமே வேண்டாம்னு சாமியாரா போறாரா? நீங்க இன்னைக்கும் உங்களோட ஏசி பஸ்ல அந்த கதவை கூட திறக்க மாட்டீங்கன்னா, ஏசி காத்து வெளியே போயிருப்பா, நீ கதவை கூட சாத்தி வச்சுட்டு வர்றீங்க. நீங்க மிஞ்சி போனா 2 நிமிஷத்துல இருந்து எவ்வளவு நேரம் நீங்க டைம் பேசலாம். எல்லா தலைவர்களும் பார்க்கிறோம். நீங்க அந்த இடத்துக்கு போன பிறகு கண்டிப்பா பேசலாம். நீங்க நிச்சயம் பெரம்பூர்ல இருக்கு, குளத்துல கூட கதை சொல்லுங்க, பெரம்பூர்ல நிச்சயமா பேசியிருக்கலாம். ஆனா இல்ல எனக்கு கண்டென்ட் 4 நிமிஷம் தான் பாருக்கு, நீங்க ஓடுறீங்க. ஏன்னா இது இருக்குது, என்ன இந்த வெயிலான அந்த பிரச்சாரம் பண்ண சொல்றீங்கன்னு போறீங்க. ஏதாவது ஒரு வகையில நான் இந்த சொகுசு வாழ்க்கை விட்டுட்டு வந்துட்டேன், வெளியே இருந்து வரும்போது ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல வர்றீங்க, அந்த வேன்ல டிரான்ஸ்பர் ஆகுறீங்க. டிரான்ஸ்பர் ஆன பிறகு உடனடியாக செக்யூரிட்டி சுத்திடுறாங்க உங்களை, யாருக்கு அவருக்கு பாதுகாப்பு வேணுங்கிறது முக்கியமா பாக்குறாங்க. நீங்க
இஃப்தார் நோன்பு ஒரு க்ளோஸ்டு ஈவெண்ட். அந்த க்ளோஸ்டு ஈவெண்ட்ல விஜய் வந்து நோன்பு கஞ்சி குடிக்கும் போது 2 பவுன்சர்ஸ் பின்னாடி பாத்துட்டு இருந்தது. யாரோட பாக்குறீங்க என்ன யோசிக்கிறேன்? இப்ப நீங்க QR கோடு கொடுத்து நீங்க கூப்பிட்ட ஆட்கள் மட்டும் தான் அந்த கூட்டத்துல இருக்காங்க. 1000 பேர் தான் இருக்காங்க. யார்கிட்ட இருந்து இவர் காப்பாத்த பாக்குற? இல்ல விஜய்க்கு இவ்வளவு இன்செக்யூரா இருக்காரு. இந்த இடத்துல பவுன்சர்ஸ் ஓரமா போப்பா, நீ வண்டியில நிலுப்பா, எனக்கு இந்த இடத்துல என்னையா பாதுகாப்பு கொடுக்குறேன்னு கேட்பாரா? எல்லாம் ஃபுல்லா பாத்துட்டே இரு, எங்க இப்பனாலும் எனக்கு தாக்குதல் நடக்கும். இந்த மாதிரி ஒரு இன்செக்யூரான ஆளா இருக்காரு, பயந்துகிட்டே இருக்காரு விஜய். அப்படிப்பட்ட நபரால நீங்க வந்து எப்படி எல்லா இடங்களுக்கும் போக முடியும்? நிச்சயமாக அவருக்கு வந்து அந்த அந்த போறதுக்கான ஐடியா எல்லாம் இல்ல. சோ அதனாலதான் நீங்க பெரம்பூர்ல கூட நீங்க வேக வேகமாக முடிக்கணும், நீங்க குளத்துல வேகமாக முடிக்கணும் அப்படிங்கறது மட்டும்தான் அவருடைய நோக்கத்துல இருக்கு. அவர்கிட்ட இப்படிதான் அவரோட ஒட்டுமொத்த திட்டமே இருக்க போகுது. அவருடைய வேட்புமனு நேத்து தாக்கல் செஞ்சதுக்கு அப்புறம் அவருடைய சொத்து விவரங்கள்லாம் வந்து ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்குது. குடும்பத்துக்கே வந்து பயங்கரமா கடன் கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்து நம்ம பார்க்க முடிஞ்சது. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் அவர் வந்து மறைமுகமாக இந்த நீட் கோச்சிங் சென்டர்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு அரியலூர்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு பேசும் பொருளாக இருக்கு. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? 1000 கோடி சம்பாதிக்கிறாரு, 2000 கோடி சம்பாதிக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. பட் ரொம்ப என்ன சொல்றது? ரொம்ப எளிமையான ஒரு மனிதரா இருக்கிறாரு. 500 கோடி தான் சொத்து டிக்ளேர் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. சோ இந்த சர்ச்சைகள்லாம் எப்படி பாக்குறீங்க? ஒண்ணு ஃபர்ஸ்ட் இவர் வந்து இந்த 250 கோடி 200 கோடி அதெல்லாம் அந்தந்த பட நிறுவனங்கள் தாக்கல் பண்ற வருமான வரி கணக்குல பாத்தீங்கன்னா உண்மை என்னங்கிறது தெரியும். உண்மையிலேயே விஜயோட சம்பளம் என்ன, லியோட சம்பளம் என்ன, மாஸ்டர்ல சம்பளம் என்னங்கிறது தெரியும். இது தொடர்ச்சியாக இந்த கதைகளை அவங்க பிளான் பண்ணிட்டே இருக்கிறாங்க. பட வசூல் கூட அப்படிதான் 400 கோடி அள்ளிருச்சு, 500 கோடி வள்ளிருச்சு அப்படிங்கிறது இன்னைக்கு அது எல்லாமே கதைகள் தான். அது ப்ரொடக்ஷன் நிறுவனங்கள் இந்த படத்தை வந்து தூக்கி நிப்பாட்டுறதுக்கான வேலைகள் தான் பார்த்துட்டு இருக்காங்க. பட் அதே சேம் டைம் விஜய்க்கு எல்லா மேபி எவ்வளவு உண்மை சொல்லிருக்காங்க, எவ்வளவு பொய் சொல்லிருக்காங்க தெரியல. அஃபிடவிட் யாராவது கொஸ்டின் பண்ணி ரைஸ் பண்ணி இந்த ஊர்ல அவருக்கு திருப்பத்தூர்ல ஒரு இடம் இருக்குங்க, மதுரையில ஒரு இடம் இருக்குன்னு சொல்ல மாட்டேன்னா, எனக்கு தெரிந்த வரைக்கும் எல்லா ஊர்லயும் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு அவர். அவர் ஒவ்வொரு சம்பளமும் வாங்கும் பொழுது புதுசாக சொத்துக்களை வாங்குறதா அவருடைய பழக்கமாக இருக்கின்றது. அதே நேரத்தில் அவங்க மனைவி பேர்ல அவங்க வந்து யூகே சிட்டிசன் இருக்கிற காரணத்தால அவங்க ஏற்கனவே சொன்னாங்க என் பேர்ல சொத்து கிடையாதுன்னு சொல்லி சொன்னாங்க. சோ அதனால சொத்து இல்லைங்கிறது ஒண்ணு. பட் ஆனா அவங்களுக்கு நான் கடன் கொடுத்திருக்கேன். இப்ப நம்ம வந்து அதை கடனா எப்படி எழுதுறாருங்கிறதே தெரியல. அதை கடனா அப்போ நீங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு ப்ரூஃப் ஏதாவது டாக்குமெண்டா இருந்தா தான் நம்ம அதை போடுவோம். டாக்குமெண்டரி எவிடன்ஸ் ஏதாவது இருக்குன்னா தான் போடுவோம். அப்போ ஒருவேளை கையெழுத்து வாங்கியிருக்காரா விஜய்? இந்த மனைவிக்கு இந்த 3 கோடி கையெழுத்து, எனக்கு இவ்வளவு வட்டி கொடுக்கணும், இல்ல வந்து நான் வட்டி இல்லாத கடன் கொடுக்குறேன்னு சொல்லி கையெழுத்து வாங்கியிருக்காரா? இதை ஏன் எடுத்து அவங்க போடுறாங்கன்னு தெரியல. இல்ல அவங்க வழக்கம் போல அந்த டீம் வந்து அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான வண்டுமுருகன் டீமா இருக்கான்னு தெரியல. பையனுக்கு இவ்வளவு கொடுத்திருக்கேன், பொண்ணுக்கு இவ்வளவு கொடுத்திருக்கேன், நான் அவளை படிக்க வச்சிருக்கேன், இதெல்லாம் புசியானதுக்கு 3 கோடி கொடுத்திருக்கேங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. புசியானந்த் வந்து ஏமாத்தாம என்ன ஒன்று ஓடி போகும்போது ஏமாத்தக்கூடாது, நான் திரும்ப எப்படியாவது வாங்கணுங்கிறது எனக்கு புரியுது. பட் ஆனா மனைவிக்கும் மகளுக்கும் மகனுக்கும் நான் கடன் கொடுத்திருக்கிறேன் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கிறது. இன்னொன்னு, அப்போ நீங்க மகனுக்கு கொடுத்த கடனை கூட திரும்ப வாங்கணும்னு இருக்கிற நபர் தான் என்ன சொல்றாரு, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன், உங்களுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பிம்பத்தை உருவாக்க முயற்சி பண்ணிட்டே இருக்காரு. 7 சொகுசு கார்ல மாறி மாறி வர்றாரு. டிவிஎஸ் எக்ஸல் போன வருஷம் வாங்கியிருக்காரு. இன்னும் தங்க நகைகள் அவ்வளவு வச்சிருக்காரு, பேங்க்ல அவ்வளவு சேவிங்ஸ் வச்சிருக்காரு. இது எல்லாம் இருக்கிற நபர் தான் ஏதோ இனிமேல் திரும்ப போறதுக்கு எனக்கு வீடே கிடையாதுப்பா, நீலாங்கரைக்கு என்னால போக முடியாதுப்பா, நீங்க சொல்லுங்க பெரம்பூர்லயே ஒரு குடிசை பாருங்க, நான் அங்கேயே தங்கிக்கிறேன். இப்போ இவங்க வந்து நிறுவன பில்டப் எல்லாம் பண்ணாங்க, பெரம்பூர்ல ஆபீஸ் திறந்துட்டோம், எங்க அண்ணன் வந்து தங்குறதுக்காகவே நாங்க 3 ஆபீஸ பணிமனை திறந்து வச்சிருக்கோம். அந்த பணிமனைக்கு விஜய் வரவே மாட்டார் தம்பிகளா. எப்ப வருவார் அவர்? அவர் வந்து பணிமனை திறந்து அங்க உட்கார்ந்து சொல்லுங்க இன்னைக்கு என்ன பிளான், இன்னைக்கு எந்த வீதியை நம்ம கவர் பண்ண போறோம், எத்தனை வீடுகளை கவர் பண்ணி நம்ம நோட்டீஸ் கொடுக்க போறோம் சொல்ல போறாரா? இல்ல, அந்த பிளான் எல்லாம் கிடையவே கிடையாது. ரொம்ப கடைசி நிமிஷத்துல வரப்போறா. அதுக்காக இந்த பசங்க பணிமனை திறந்துட்டோம். அவங்க பெரம்பூர் ஸ்பீச்சை கேட்ட பிறகு அவனே சொல்றான், ஆனா என்னன்னா நீ பண்ணிட்டு இருக்க, பெரம்பூர் இஷ்யூஸ் பேசுற, பெரம்பூர் எதுக்கு நான் நிக்கிற அப்படிங்கறதா அவங்களோட கேள்வியாக இருக்கிறது. அப்போ ஒட்டுமொத்தமாக நீங்க பெரம்பூர் மக்களை கவர் பண்றதுக்கான வேலைகள் எல்லாம் இல்ல. இங்க வந்து சும்மா ஏதோ நின்னுட்டோம், இந்த அஃபிடாவிட்ல நம்ம வந்து கொடுத்து தாக்கல் செய்ய வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. அஃபிடாவிட் தாக்கல் செஞ்சுட்டோம். அதுல இது தெரிஞ்சுக்கிற விஷயம் என்பது முழுக்க முழுக்க விஜய் இந்த விட்டுட்டு வராரு, அது எல்லாமே கதை என்பது மட்டும்தான். வேட்பாளர்கள் ஆரம்பத்துல வந்து 234 தொகுதிக்கும் இவரால வேட்பாளர்கள் போட முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஒரு பெரிய 5 நட்சத்திர ஹோட்டல்ல ஒரு பெரிய விழா நடத்தி 234 தொகுதிக்கும் வேட்பாளரை போட்டுட்டாரு. இதுல ஏகப்பட்ட சர்ச்சைகள், ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருக்கு. இன்னொரு பக்கம் விஜயோடைய தொண்டர்கள் பாத்தீங்கன்னா பாருங்க, சமூக நீதிய பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற விஷயத்த வந்து எப்படி வந்து வேட்பாளர்கள் தேர்வுல வந்து அவர் கடைபிடிச்சிருக்கிறாரு அப்படிங்கறத பாருங்க அப்படின்னு ரொம்ப சிலாகிச்சு பேசிட்டு இருக்காங்க. இஸ்லாமியர்களுக்கு, கிறிஸ்துவர்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு, பெண்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற பேச்சு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சர்ச்சைக்குரிய வேட்பாளர்கள், ஒருத்தர் மீது பாலியல் வழக்கு இருக்குங்கிறாங்க, ஒருத்தர் வந்து கஞ்சா கேஸ்ல கைது பண்ணி 10 நாளைக்கு முன்னாலதான் பெயில்ல வெளியில வந்திருக்கிறாரு அப்படிங்கிறாங்க, ஒருத்தர் வெளிப்படையா சாதி வெறிய பேச்சு பேசுற அந்த வீடியோஸ் வருது.
ஒருத்தர் வன்முறையில ஈடுபடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நம்மளால பார்க்க முடியுது. இந்த வேட்பாளர் தேர்வுல எப்படி பாக்குறீங்க? இத ஏன் நான் கேட்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு மேடையிலயும் விஜய் என்ன சொல்றாருன்னா, எல்லா தொகுதியிலயும் உங்கள் விஜய் தான் நிக்கிறேன். நான் தான் வேட்பாளர். அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. அப்போ மக்கள் என்ன நினைப்பாங்க? விஜய நாம நம்பணும்னா, விஜய் நிப்பாட்டுற ஒரு வேட்பாளர் மீதும் நமக்கு நம்பிக்கை இருக்கணும். அப்படிங்கிற ஒரு விஷயத்த தானே அவர் வந்து கொண்டு வந்து நிறுத்துறாரு மக்கள. அப்போ இந்த வேட்பாளர்களுடைய தேர்வ நீங்க எப்படி தொடர்ந்து அப்ப விஜய் சொல்ற கணக்குப்படி பாத்தீங்கன்னா ரிவர்ஸ்ல பாத்தீங்கன்னா அப்ப அந்த கஞ்சா கடத்துற நபரும் விஜய் தான், பாலியல் புகார்ல ஈடுபடுற நபரும் விஜய் தான், எல்லாமே விஜய்ங்கிற கணக்கு ஆயிடும். அது வந்து அவருக்கே அவர் வந்து செய்கின்ற ஒரு தவறான விஷயமா போய் முடியும். முதல்ல அந்த சமூக நீதி விஷயத்துல இருந்து வரும். நிறைய பேர் வந்து சமூக நீதியின் பால் அவர் வந்து மாவட்ட செயலாளர்கள் பார்க்க நிறைய பேர் வந்து தனித்தொகுதியில நிப்பாட்டிருக்காரு அப்படின்ட்டு ஒரு கதையை அவங்க விட்டு எடுத்தாரு. முதல்ல நான் இது வரைக்கும் விஜய் ஒரு காஸ்ட் நியூட்ரல் ரிலிஜியஸ் நியூட்ரல் லீடரா தான் இருக்காரு, லீடர் கிடையாது, ஒரு நபராக இருக்காரு அப்படிங்கிற அளவுக்கு நான் எப்பயுமே சொல்லிட்டு தான் இருக்கேன். ஏன்னா விஜய் வந்து தன்னை வந்து ஒரு சர்ச்சோட ஈடுபடுத்திக்கிற மாதிரி, கோயிலோட ஈடுபடுத்திக்கிற மாதிரி அந்த மாதிரி பண்ணது கிடையாது. ஆனா இப்ப 2 தொகுதியில நிக்கிறார், பெரம்பூர்லையும் திருச்சி கிழக்குலையும் நிக்கிறார். எதன் அடிப்படையில் விஜய் வந்து எல்லா தொகுதியிலும் அவருக்கு வாக்கு இருக்கு, எங்க நின்னாலும் ஜெயிச்சிருவாரு அப்படிங்கிற விஜய் ரொம்ப கேர்ஃபுல்லா திருச்சி கிழக்கையும் பெரம்பூரையும் எதுக்காக சூஸ் பண்றாரு, இல்ல எதுக்காக சூஸ் பண்ணி கொடுக்குறாங்க? ரொம்ப சிம்பிள். அங்க சார் உங்களோட கிறிஸ்டியன் ஓட்ஸ் அங்க இருக்கு சார், திருச்சி கிழக்கு போங்க சார், திருச்சி கிழக்குல கிறிஸ்டியன் ஓட்ஸ் இருக்கு சார், அதனால நீங்க நெல்லுங்க சார். பெரம்பூர்ல மைனாரிட்டி ஓட்ஸ் இருக்கு சார், அதனால நீங்க நெல்லுங்க சார். அங்க வந்து உங்களுக்கு தலித் ஃபாலோயிங் இருக்கு சார், அதனால பெரம்பூர் போங்க சார். இதுதானே லாஜிக். அப்போ இதுல விஜய் என்ன சமூக நீதியை காப்பாத்துறாரு? விஜய்ங்கிற பர்சனலா சொல்றேன், அவரோட 2 தொகுதியை மட்டும் வச்சு சொல்றேன். நீங்க அடுத்ததாக என்ன சொல்றாங்கன்னா, பல தொகுதிகள்ல நீங்க நிப்பாட்டிட்டாங்க. நீங்க எதன் அடிப்படையில் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு மேடம். இப்போ இது அவினாசி தொகுதி. இப்ப அவினாசி தொகுதியில வந்து ஒரு பெண்மணி நிப்பாட்டுறாங்க. அது மேல யாருன்னு கேட்டீங்கன்னா, நாமக்கல்ல செந்தில்குமார்னு ஒரு கான்ட்ரோவர்சி ஓடிச்சு இல்லைங்களா, அவர் வந்து அவங்க பெண்மணி வீட்டுக்கு உள்ள போனார் அப்படின்ட்டு. அவங்களோட பொண்ணு. நீங்க நாமக்கல்லுக்கும் அவினாசிக்கும் கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் வித்தியாசம், ஒரு தனித்தொகுதி. அந்த தனித்தொகுதியில அவினாசியில கொண்டு வந்து நிக்கிறார். இப்ப வெளியே இருந்து பாக்குறவங்க பாருங்கப்பா, அவினாசி தனித்தொகுதியில ஒரு மாவட்ட செயலாளர், அந்த மாவட்ட செயலர் யாருன்னு தெரியாதவர்கள், அவங்களோட கான்ட்ரோவர்சி என்னங்கிறது தெரியாதவங்க, ஒரு பெண்மணியை நிப்பாட்டிட்டாரு, அவங்க வந்து ஒரு தனித்தொகுதியை ஒரு மாவட்ட செயலர் பொண்ணுக்கே கொடுத்துட்டாரு அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கும். ஆனா உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, புஷி ஆனந்துக்கு அந்த இடத்தில் அந்த பகுதியை சேர்ந்த இன்னொரு தலித் வேட்பாளர் போய் சீட்டு கேட்கிறாரு. உனக்கு எனக்கு கொடுக்க முடியாது, வேற ஒருத்தருக்கு கொடுப்பேன். நான் ரீஜனல் அந்த சமூக நீதியில எனக்கு தேவையில்லை, எனக்கு வந்து ஒருத்தரை பழி வாங்கணும், அதற்காக நான் அவங்களுக்கு கொடுக்குறேன். இன்னொரு இப்ப நீங்க அஜிதா தூத்துக்குடி நம்ம பார்த்தோம். அவங்க தொடர்ச்சியாக முந்தா நாள் வரைக்கும் அவங்க வந்து நினைச்சிட்டு இருந்தாங்க, சீட்டு வாங்க போறேன். நான் சொன்னேன், முன்னாடி சொன்னேன், அவங்க எப்பயோ என்கிட்ட கூப்பிட்டு போன் பண்ணி சொன்னாங்க, அந்த அம்மா கட்சியிலே இல்ல, அவரை பத்தி பேசாதீங்க, நான் கட்சியில பத்தி சொல்லி சொன்னாங்க. அப்படி இருக்கும் போது நீங்க படம் இல்ல தளபதி பாத்துக்கு வரோம், தளபதி என்ன நல்லா பேசுவோம், தளபதி பாத்துக்கு வரோம், தளபதி பார்க்க மாட்டாரு, தளபதி உங்களை கார் எது கொல்ல பார்த்தாரு, அந்த தளபதி எப்படி பார்ப்பாரு உங்களை, நான் அப்படியே கேட்டேன். இல்ல நான் வெயிட் பண்றேன்னு சொல்லி சொன்னாங்க. உண்மையிலேயே விஜய் அந்த பகுதியில் அவர்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு, அவங்க வந்து எந்த சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறது தெரியும். அப்ப அவங்க சென்ட்ரிக் எலெக்ஷனாவே அந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப உண்மையிலேயே விஜய் சமூக நீதியை காப்பாற்றுறவரா இருந்தா, பெண்மணி அந்த சமூகத்தை சேர்ந்த ரெப்ரஸன்டேட்டிவ் இருக்கு, அப்ப அதை கொடுத்திருக்கணும். கொடுத்தாரா? கொடுக்கல. நீங்க பல இடங்களிலும் நீங்க வந்து விஜய் கொடுத்திருக்கிற ரெப்ரஸன்டேஷன்ங்கிறது இவரை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து அதே மாதிரி இப்போ வந்து திருப்பூர்ல ஒரு நபர் பேசுறார், கார்த்திக்னு. ஆக்சுவலி அவர் வந்து மக்கள் இயக்கத்துல ரொம்ப நாளா பயணிச்சுட்டு இருக்காரு. நீங்க விக்ரவாணி மாநாட்டுக்கு பிறகு அவர் தான் மாவட்ட செயலர் ஆக போறான்னு சொல்லிட்டு எப்படி அஜிதா கூட விஜய் போட்டோ எடுத்தாரோ அதே மாதிரி இவர் கூட போட்டோ எடுத்தார். ஆனா அவருக்கு அரசியல் தெரிஞ்சவர், முன்னாடி காங்கிரஸ்ல கொஞ்சம் பயணிச்சவர். அவர் சில கேள்விகளை கேட்டார், அரசியல் கேள்வி கேட்டார். புஷியானந்த் அன்னை காலி பண்ணார். அதற்கு பிறகு அவர் முயற்சி பண்ணார், செங்கோட்டையன் அவர்கள் மூலமா முயற்சி பண்றாரு, வெவ்வேறு சோர்சஸ்ல முயற்சி பண்றாரு. அந்த இடத்துல அவருக்கான ரெப்ரஸன்டேஷன் இருக்கு, அவர் வந்து அந்த பகுதி அந்த சமூகத்தை சேர்ந்தவர். அவர் வந்து கேட்கிறாரு, உனக்கு சீட்டு கொடுக்க முடியாது, ஏன்னா எனக்கு என்னோட ப்ரையாரிட்டி புஷியானந்தர் ப்ரையாரிட்டி, உன்ன பழி வாங்கணும், யாரு காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கணும். விஜய் இருக்கிற செயலற்ற தன்மை, நீங்க புஷியானந்தோடைய பழிவாங்கும் உணர்ச்சி, புஷியானந்த் காசு சம்பாதிக்கணும், விஜயோட செயலற்ற தன்மையெல்லாம் கொண்டு போய் என்ன நிப்பாட்டுறாங்க பாருங்க. சமூக நீதியில எவ்வளவு சிறப்பாக அவங்க செயல்பட்டு இருக்காங்க. இல்ல சமூக நீதியே இல்ல, தொடர்ச்சியாக இவங்க இந்த விஷயத்தை தான் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இவங்க வந்து எனக்கு ஒரு அஜெண்டா இருக்கு, அந்த அஜெண்டாவுக்கு யார் ஒத்து வருவாங்களோ அதான். இன்னொரு மேடம், சமூக நீதி சொல்லும் பொழுது தலித் ரெப்ரஸன்டேஷனுக்கு நம்ம வந்து தனித்தொகுதியில் வச்சிருக்கோம். இப்ப கோயம்புத்தூர், திருப்பூர் இந்த பகுதி தொகுதிகள்ல நீங்க வந்து ஒரு 2 தலித் வேட்பாளர் நிப்பாட்டுங்க, நான் ஒத்துக்கிறேன், ஓகே பரவாயில்ல, ஒரு பொது தொகுதியில நிப்பாட்டுறாங்க. ஆனா நீங்க இருக்கின்ற 10 தொகுதிகளிலும் நான் வந்து பெரும்பான்மை சமூகத்துக்கு சீட்டே கொடுக்க மாட்டேன்னு சொல்றது சமூக நீதியா சமூக அநீதியா? என்ன பொறுத்தவரைக்கும் சமூக அநீதி. நீங்க அவங்க எதிர்பார்ப்பாங்கல்ல, கொங்கு சமுதாயம் எதிர்பார்ப்பாங்க, ஏப்பா நீங்க 10 பேருமே நீ வேற சமூகத்தை சேர்ந்து நிப்பாட்டுறப்ப ஒருத்தர் 2 பேர் நிப்பாட்டுப்பான்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல. அந்த ஃபுல் ரெப்ரஸன்டேஷனுமே வந்து வெவ்வேறு சமூகங்களை சேர்ந்தவங்க தான் நிப்பாட்டுறாங்க. இதை வந்து நீங்க எப்படி சமூக நீதினு சொல்லி பேசுறீங்க அப்படிங்கிற பல கேள்விகள் எல்லாம் இருக்கு. அதனால சமூக நீதியை உயர்த்தி பிடிச்சிட்டாங்க. இன்னொன்னு, மொத்தமா 140 மாவட்ட செயலர்கள் மேடம்.
140 மாவட்ட செயலர், நீங்க வெவ்வேறு கட்சிகளை பார்க்கலாம், நீங்க வந்து திமுக பார்க்கலாம், அதிமுக பார்க்கலாம், மாவட்ட செயலர்கள் தான் மோஸ்ட்லி வந்து சீட்டு கொடுப்பாங்க, அவங்க தான் மினிஸ்டர்ஸாக மாறுவாங்க. இந்த கட்சியில ஒட்டுமொத்தமாக 60 மாவட்ட செயலர்கள் தான் இந்த தேர்வுக்கே வந்திருக்காங்க. ஏன் மீதி இருக்கிறவங்க வரல? ஏன் ஒரு 70-80 பேர் வரல? ஒரே ஒரு காரணம் தான், எங்களால செலவு பண்ண முடியல. அவன் நல்லா சம்பாரிச்சிட்டான், அவன் வந்து இந்த கட்சியை பயன்படுத்தி சம்பாரிச்சான். அந்த சம்பாதித்த மாவட்ட செயலாளர்கள் அவங்களதான் பிடிச்சி போட்டிருக்காங்க. இன்னொன்னு பல இடங்களை கடைசி வரைக்கும் கேண்டிடேட்டே கிடைக்கல. நீங்க முதல் நாள் நைட் வரைக்கும் போன் பண்றாங்க, யாராவது கேண்டிடேட் வருவீங்களா, யாராவது கேண்டிடேட் வருவீங்களான்னு சொல்லி கேட்டாங்க. யாருமே கேண்டிடேட்டே கிடைக்கல. அந்த நேரத்துலதான் யாரு என்னன்னே தெரியாம கொண்டு வந்து, நீங்க சொல்ற மாதிரி ஜெகநாத் மிஸ்ரா அவர் வந்து ஒரு மாநாடு நடத்துறார். நான் ஒரு ஜாதி வெறியன், எனக்கு ஜாதி தான் முக்கியம், நான் எந்த கட்சிக்கும் சேர்ந்தவன் அல்ல அப்படின்னு சொல்லி பேசுறவர் கொண்டு வந்து போடுறாங்க. இங்கதான் பேராவூர்ணியில கஞ்சா கடத்தி அழகா ஒரு 10 நாள் போய் ஜெயிலுக்கு போறாரு. அவர் வந்து பெயில் வாங்கிட்டு வர்றாரு. யாரு என்னன்னு தெரியாது. என்ன அடிப்படை? அவர் வந்து 3 கோடி ரூபாய் கொடுத்தாரு புசியானந்த். சரி, அப்படியே 3 கோடி வாங்கிட்டு தூக்கி உள்ள போடு, அது சொல்லி போட்டாங்க. பல இடங்களிலும் பாஜகவை சேர்ந்த RSS பின்புலமாக கொண்ட அவங்களை கொண்டு வந்து போட்டிருக்காங்க. நீங்க இந்த மாதிரி நேத்து தாராபுரத்துல வந்து அதிமுக இருந்து அப்பதான் விலகுறாங்க, அவங்களுக்கு உடனே சீட்டு கொடுக்குறாங்க. அந்த பசங்க எல்லாம் கொண்டு போய் திமுக போய் நேத்து போய் சேர்றாங்க. இப்படி எல்லா இடங்களிலும் அதிமுக சேர்ந்தவர்கள், பாஜகவை சேர்ந்தவர்கள் யார் என்னன்னு, அதனாலதான் சொல்றேன், விஜய் உண்மையை சொன்னார் இல்லையா, நானே பர்சனலா தேர்வு பண்ணிட்டு, விஜய்க்கு இவங்கள யாருன்னு கூட தெரியாது, இவங்க என்ன கான்ட்ரோவர்சிஸ்ல இருக்காங்க என்னங்கிறது தெரியும். மாவட்ட செயலர்கள் ஓரளவுக்கு தெரியும், மாவட்ட செயலர்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியும், அவங்க கூட வந்து ஒரு போட்டோ எடுத்துட்டு தெரியும். மற்றபடி புதிய கழக நிர்வாகின்னு சொன்னார் இல்லையா, இந்த கழக நிர்வாகி ஒருத்தரை கூட விஜய்க்கு தெரியவே தெரியாது. ஒன் அண்ட் ஒன்லி காசு கொடுத்தாங்க, புசி ஆனந்துக்கு வந்து அவங்க சாதகமா இருக்கிறாங்க, அவ்வளவுதான். அந்த அடிப்படையில் மட்டும்தான் இந்த ஒட்டுமொத்த வேட்பாளர்களே தேர்வு நடந்துச்சு தவிர, அதை தாண்டி இங்க சமூக நீதியை காப்பாத்துறாங்க அதுங்கிறதுல ஒண்ணுமே கிடையவே கிடையாது. எனக்கு இதுல ஒரு சின்ன ஒரு ஆபத்து இருக்கு, அத வந்து மக்கள் உணர்றாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயமும் நம்ம கேட்கணும். ஏன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, 1991ல அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இந்த மாதிரி ஒரு கேண்டிடேட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணும்பொழுது கூட இப்படி நிறைய சர்ச்சைக்குள்ளான நிறைய வேட்பாளர்கள் வந்து இருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். பட் அதை தாண்டி அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கரிஸ்மானால நிறைய இடங்கள்ல அவங்களுக்கு ஓட்டு போட்டு மக்கள் அவங்களை ஜெயிக்க வச்சு பின்னால அவங்க எம்எல்ஏ ஆனாங்க, அமைச்சர் ஆனாங்க, இப்படிப்பட்ட வரலாறு எல்லாம் இருக்கு. அப்படிப்பட்ட ஏதாவது ஒரு சூழல் விஜயுடைய கரிஸ்மாவை நம்பி இந்த மாதிரியான கேண்டிடேட்ஸ்க்கு மக்கள் ஓட்டு போட்டு இவர்களை தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்துக்கு அனுப்புறதுக்கான அந்த ஆபத்து இருக்கா அப்படிங்கறத மக்கள் உணர்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல மேடம், இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கேண்டிடேட்ஸ மக்கள் உண்மையிலே பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. நான் வந்து விஜய் தான் முகம், விஜய்க்காக தான் ஓட்டு போட போறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் உங்களோட நான் இது வந்து டிவிக்கே மட்டும் சொல்லல, நான் திமுக அதிமுக எல்லா கட்சிகளுக்கும் தான் சொல்லி சொல்றேன். ஒவ்வொரு இடத்துலயும் உங்களோட கேண்டிடேட்ஸ் யாரு, அவர் மேல இருக்கின்ற சொத்து விவரம் என்ன, குற்ற பின்னணி என்ன, எல்லாத்தையும் நீங்க பாருங்க அப்படிங்கிறதா நான் சொல்ற விஷயமாக இருக்கும். ஏன்னா இந்த கட்சியில மிக குறிப்பாக விஜய் கட்சியில இருக்கவர் எந்த கொள்கையை தாங்கி பிடிச்சார், எதற்காக ஒரு கேண்டிடேட்டா முதல்ல நிக்கிறார், தன்னோட குற்ற வழக்குல வந்து காப்பாத்திக்கிறா நிக்கிறாரா, இல்ல வந்து தன்னோட ஜாதியை வந்து தூக்கி பிடிக்கிறா நிக்கிறாரா, இல்ல வந்து பாலியல் குற்றத்துல தப்பிக்கிறக்கா நிக்கிறாரா? நீங்க ஏற்கனவே மாவட்ட செயலாளர் இருக்கவங்களே பல பேர் வந்து செயினா இருக்கிறவன், நீங்க வந்து கஞ்சா கடத்துறவன் அவன் எல்லாம் இருக்கான். இப்போ திருச்சி கிழக்குல விஜய் நிக்கிறார் இல்லையா, திருச்சி கிழக்கோட மாவட்ட செயலர் என்ன பண்றாரு தெரியுமா, ஸ்பா சென்டர் நடத்தி அவர் ஜெயிலுக்கு போயிருந்தார். நீங்க அவருக்கு வந்து அப்புறம் சீட்டு அவருக்கு வந்து மாவட்ட செயலர் போஸ்ட் கொடுக்காம உங்க அம்மாவுக்கு போஸ்டிங் கொடுத்தாங்க. இன்னமே ஒரு கட்சியில தான் இருக்காரு. நான் சொன்ன நாமக்கல் செந்தில்குமார் நீங்க கட்சியோட தூக்கிட்டோன்னு சொல்லிட்டு அபிஷியலா வராம தகவலா கசிஞ்சது, இன்னைக்கு வரைக்கும் அந்த போஸ்டிங் அவர் தான் தொடர்ந்துட்டு இருக்காரு. அப்போ இந்த பாலியல் குற்றங்கள் பார்த்தா விஜய்க்கு பெரிய பார்வையெல்லாம் ஒன்றும் பெருசா கிடையாது. அவர் வந்து நமக்கு கட்சிக்கு சம்பந்தம் இல்லாத யாராவது பண்ணா உடனே கொதிச்செழுவாரு. கட்சிக்காரங்களோ இல்ல தன்னோட சொந்த சகாக்களோ யாரோ பண்ணா அது பெருசா கடந்து தான் போயிட்டு இருப்பாரு. விஜய்க்கு பெருசா வந்து பெண்கள் பாதுகாப்பு, இந்த பாலியல் குற்றங்கள் வந்து பெண்களை காப்பாற்றணும், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவர் அப்படிதான் இருக்காரு. அப்ப மக்கள் வந்து அந்த கேண்டிடேட்ஸ் யார், பேராவூரணி கேண்டிடேட் கஞ்சா கடத்தினவரா, கஞ்சா கடத்தினவருக்கு விஜய்க்கே சீட்டு கொடுக்குறாரு. கம்பம் கேண்டிடேட் இந்த மாதிரி ஜாதி வரி பிடிச்சவரா, அவருக்கே சீட்டு கொடுக்குறாரு. இந்த தாராபுரம் இல்ல ராணிப்பேட்டை அந்த மாதிரி கேண்டிடேட் RSS வந்தவரா, அவருக்கே விஜய் ஒரு பக்கம் கொள்கை எதிரி சொல்லி சொன்னாரு, நான் பாஜக சித்தாந்தத்தை எதிர்க்கிறேன்னு சொல்லி சொன்னாரு, அவருக்கே சீட்டு கொடுக்குறாரு. அப்படிங்கிற விஷயத்த மக்கள் நிச்சயமாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. நீங்க வந்து இன்னைக்கு இன்டர்நெட்ல இல்லாத மக்கள் பேப்பர்ல பார்த்து படிக்கலாம் என்ன உண்மையிலே கேண்டிடேட். பட் ஆனா ஒரு விஷயம், நீங்க வந்து இவங்களுக்கெல்லாம் மக்கள் ஆதரிக்க போறாங்களா? இல்ல. நீங்க வந்து ஒரு பெரிய கூட்டம் இருக்கு, விஜய் பெரிய கிரௌட் புலர், நேற்று கூட பாருங்க எவ்வளவு கூட்டம் போனாங்க அப்படிங்கிற பார்க்கலாம். நான் சொல்றேன் மறுபடியும், நீங்க அந்த ட்ரோன் ஷாட்டை வச்சு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எவ்வளவுதான் பெரிய கூட்டத்தை காமிச்சாலும், இந்த கூட்டம் எல்லாமே வாக்களித்தாலும் நம்ம பார்க்கிறது ரொம்ப 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 சின்ன பர்சன்டேஜ். ஒவ்வொரு தொகுதியிலும் இருப்பதுங்கிறது 2 லட்சம் வாக்காளர்ல இருந்து 3 லட்சம் வாக்காளர்கள் வரைக்கும் இருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்கறது ரொம்ப ரொம்ப சின்ன செக்ஷன். அதுவும் எனக்கு வந்து விஜய் பார்த்தால் போதும், எனக்கு இன்னைக்கு வேலை வெட்டிலாம் போக வேண்டிய அவசியம் இல்லை, நான் அவருக்காக காத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற அந்த கூட்டம் என்பது ரொம்ப ஒரு சிறிய கூட்டமா தான் பார்க்கின்றேன். அதனால நமக்கு அந்த ஆபத்து இல்லை. இன்னொன்னு, இந்த கேண்டிடேட்ஸ் எல்லாம் தொடர்ச்சியாக விஜய் சொல்லப்போனா விஜயே தொடர்ச்சியாக கட்சி நடத்துவாருங்கிறது பெரிய கேள்விதான். அதனால அந்த ஆபத்துல இருந்தும் நம்ம தப்பிச்சலாம் தான் நான் நினைக்கிறேன்.
2 தொகுதியில போட்டியிடுறாரு. பெரம்பூர்லயும் போட்டியிடுறாரு. திருச்சி கிழக்குலயும் போட்டியிடுறாரு. இப்படி 2 இடங்கள்ல போட்டியிடுறதுக்கான ஒரு நோக்கம் என்ன அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அவருடைய வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கு உண்மையிலேயே அப்படின்னு ஃபீல் பண்றீங்க? முதல்ல வந்து பெரம்பூர் எடுத்துக்கலாம். நீங்க வந்து பெரம்பூர் தொகுதி நம்ம 2 காமனான ஒரே ஒரு ஃபேக்டர் தான். அவர் என்னன்னா, சார் சிறுபான்மையினர் இங்க இருக்காங்க சார், சிறுபான்மை நமக்கு பின்னாடி இருக்கிறாங்க அப்படின்னு ஒரிஜினா தொடர்ச்சியாக ஒரு 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 நரேட்டிவ கட்டமைக்க பார்க்கிறார் பொது சமூகத்துல. அது நடக்கல. பட் விஜய் அதை நம்புறார். சார் முஸ்லிம்ஸ் எல்லாம் நமக்கு தான் ஓட்டு போட போறாங்க. கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் நமக்கு தான் ஓட்டு போட போறாங்க. அதனால நீங்க போய் சேஃபான சோன் உங்களுக்கு அங்குதான் அப்படின்னு சொல்லி அவர் நிப்பாட்டுறாங்க. ஆனா உண்மையில நீங்க பாருங்க, பெரம்பூருடைய நீங்க ரொம்ப வரலாறு பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் திமுக கோட்டையாக இருந்தது. நான் ரொம்ப சொல்றது ரொம்ப பழைய காலம். சத்தியவாணி முத்து அவங்க எல்லாம் அங்க ஜெயிச்சது. அப்புறம் செங்கை செல்வம் எல்லாம் ஜெயிச்சு நீங்க வந்து கிட்டத்தட்ட 90s நீங்க வந்து 2000க்கு பிறகு அங்க வந்து சிபிஐக்கு ஒரு பெரிய சிபிஐ மகன் 2001ல ஜெயிச்சாரு, 2006லயும் அவரே ஜெயிச்சாரு, 2001ல அதிமுக சார்பா நின்னாரு, 2006ல திமுக சார்பா நின்னார். இது எதுக்காக சொல்றேன்னா, கம்யூனிஸ்டுக்கு இன்னைக்கும் ஒரு 6ல இருந்து 10% வரைக்கும் ஒரு வாக்கள் சாலிடா அங்க இருக்கு. கம்யூனிஸ்டுக்கு தொடர்ச்சியா அங்க ஜெயிச்சுட்டு இருந்தாங்க. நீங்க வந்து 2010ல சவுந்தரராஜன் ஜெயிச்சார். 2016ல தான் வெற்றிவேல் ஜெயிச்சார். அவர் மறைஞ்சு போயிட்டார், நமக்கு தெரியும். அதிமுக சார்பா வெற்றிவேல் ஜெயிச்சார். 2019 உங்களுக்கு எலெக்ஷன் ஞாபகம் இருக்கும். 2019 அதிமுக ஆளுங்கட்சியாக நடந்த தேர்தல். அந்த தேர்தல்ல நீங்க வந்து அப்பதான் ஆர்டி சேகர் முதலாக திமுக சார்பா களமிறங்குகிறார். நீங்க வந்து இந்த பக்கம் என்ன தனபாலன், நீங்க வந்து பெருந்தலைவர் காமராஜர் கட்சி இருக்காங்களே, அவர் வந்து அதிமுக சார்பா நிக்கிறார். நீங்க அந்த தேர்தல்ல ஆர்டி சேகர் வாங்கிய வாக்கு சேர்ந்து 56%. நீங்க பாருங்க, 2019 அதிமுக ஆட்சியை தக்க வைத்த தேர்தல். ஒரு 13 இடங்களில் ஜெயிச்சு தக்க வச்சாங்க. பட் ஆனா பாராளுமன்றத்துல ஒரு பெருவாரியான ஸ்வீப்ப திமுக பண்ணாங்க. ஆனா அந்த தேர்தலில் பெரம்பூர் கான்ஸ்டிடுவன்சி மக்கள், இன்னும் சொல்ல போனா 2016ல அதிமுக பக்கம் வெற்றிவேல் பக்கம் நின்ன மக்கள் ஜெயலலிதாவோட மறைவிற்கு பிறகு ஒட்டுமொத்தமா கிட்டத்தட்ட 56%. அதுல வந்து அதிமுக வாங்கியது வெறும் 20%. 2021ல வந்து மறுபடியும் பொது தேர்தல் நடக்கும் பொழுது ஆர்டி சேகர் மறுபடியும் வாங்கியது 52%. 56ல இருந்து 52%. 50%க்கு மேல சாலிடா 2 தடவை தேர்தலை வாங்கியிருக்காரு. அந்த வாட்டி அதிமுக வாங்கியது வெறும் 25%. அப்ப என்ன தனபாலா நிக்கிறார். மக்கள் நீதி மையம் அப்ப நின்னாங்க கிட்டத்தட்ட 8%. நாம் தமிழர் கட்சி 9%. இதுதான் நமக்கு 2021 இருக்கிற ரெக்கார்ட். நீங்க இன்னைக்கு எஸ்ஐஆருக்கு பிறகு அங்க டோட்டலாக இருக்கக்கூடிய எலக்டர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 2,22,22,22,000 இதுதான் மொத்தமா இருக்கு. நீங்க நான் வந்து விஜய் ஃபேக்டர், நீங்க எஸ்ஐஆர் ஃபேக்டர் எல்லாமே சேர்ந்து ஒரு 80% போலிங் நடக்குதுன்னு நான் சொல்றேன். அப்படி நீங்க பாத்தீங்கன்னாலும் கிட்டத்தட்ட 1,80,000 வாக்கள் விழும். இதுல வந்து என்டிகே நீங்க வந்து நிறைய பேர் வந்து 8க்கு போயிடும், 9க்கு போயிடும். 8க்கு போனா கூட பரவாயில்ல, 16 வாக்கள் வாங்கும். என்டிஏக்கு நீங்க பழைய 25% கொடுங்க. ஏன்னா வந்து என்டிஏல அதிமுக நிக்கல, திலகபாமா தான் நிக்கிறாங்க, பாமக கேண்டிடேட் தான் நிக்கிறாங்க. சோ அவங்களுக்கு ஒரு 20,000 வாக்கள் கூட வச்சு நீங்க அதையும் தாண்டி திமுக ஒரு 30%, இந்த கூட்டணி கட்சிகளான சிபிஎம், மக்கள் நீதி மையத்தோட 8% வராட்டியும் அதுல வந்து ஒரு 4%. இந்த மாதிரி கணக்கில் பாத்தீங்கன்னாலும் சாலிடா திமுக 52, 56 இல்லாட்டியும் 40% வாங்கினா கிட்டத்தட்ட 72,000 வாக்குகள். விஜய்க்கு மீதம் இருக்கிற வாக்குகளே வந்து 48,000 வாக்குகள் தான். இந்த 48,000த்துல கொஞ்சம் சுயேட்சை அது இதுன்னு போகும், அதெல்லாம் விட்டுருங்க. ஆனா எவ்வளவுதான் விஜய் முட்டி மோதினாலும், நான் இது கூட எப்படி சொல்றேன்னா, விஜய் எதிர்பார்க்கின்ற மாதிரியே கொஞ்சம் சிறுபான்மை வாக்கள் கூட போகட்டும், அவருக்கு இஸ்லாமியர் வாக்கள் கூட போகட்டும். நீங்க அதையெல்லாம் தாண்டியுமே கூட விஜயால் ஒரு 45,000த்துல இருந்து 48,000 வாக்கள் தான் எடுக்க முடியுமே தவிர விஜயால் முதல் இடத்தை நிச்சயமாக பிடிக்கவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கோட்டையா திமுக இருக்கீங்க. ஒட்டுமொத்தமாக திமுக வந்து டிஎம்கே கேடிசிசி ஜோனை வந்து ஸ்வீப் பண்ணும்போது இதுவும் ஒரு முக்கியமான தொகுதியாக இருக்கும். அதனால் மறுபடியும் அந்த வெற்றி வாய்ப்பு என்பது ஆர்டிசிக்கு தான் இருக்கும். இப்ப நேற்று சில பேர் பெரம்பூருடைய ஒரே நிமிஷம், பெரம்பூர் வந்து இப்ப நேற்று பார்த்த மக்கள் யாராவது வாக்களிக்கணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி வீட்டுக்கு போயிட்டு சாயந்தரம் வந்து பெரம்பூர் தொகுதி மக்களுக்கு விஜய் என்னப்பா பேசினாரு, நம்ம நிறைய உழைப்பாளிகள் இருக்குன்னு சொல்லி ஆரம்பிச்சார்ல, அந்த உழைப்பாளிகளுக்கு கஷ்டத்துக்காக விஜய் ஏதாவது பேசினாரா, வட சென்னையை இம்ப்ரூவ் பண்றதுக்கு விஜய் ஏதாவது பேசினாரா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, விஜய் எதுவும் பேசலங்க, அவர் வழக்கம் போல பாட்டு பாடிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், இஸ்லாமியர் வாக்கள், நீங்க எதிர்பார்க்க இஸ்லாமியர் வாக்கள், நீங்க எதிர்பார்க்க பெண்கள் வாக்கள், இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா கணக்கு பண்ணிங்கனாலும் ஒரு 40,000 ஓட்டுகளை தாண்டி உங்களால் வர முடியாது. சோ அந்த இடத்துல பெரம்பூரில் அவருக்கு வாய்ப்பு இல்லைன்னு பார்க்கிறேன். ஒருவேளை அதனாலதான் பேக்கப் பிளானா திருச்சி கிழக்கு வச்சிருக்கிறாரோ, பிகாஸ் அங்க வந்து மைனாரிட்டி, குறிப்பாக கிறிஸ்துவர்கள் வாக்குகள் வந்து அதிகமாக இருக்கு. தன்னை கேண்டிடேட்டா அறிவிக்கும் போது கூட ஜோசப் விஜய் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி அறிவிச்சாரு அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம். சோ திருச்சி கிழக்குல ஒரு பிரைட் ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க, இல்ல இனிகோ இதயராஜ் அவர்கள் டஃப் காம்படிஷன்? அதான் மேடம், நீங்க ஜோசப் விஜய் வந்து கிறிஸ்டியனா, இனிகோ இதயராஜ் யாரு? இன்னும் சொல்ல போனா அடைக்கலராஜ் எம்பியாக இருந்த பொழுது அவர் வந்து கோட்டையா வச்சிருந்தார். நீங்க 2008 டீலிமிடேஷன் தான் திருச்சி கிழக்குங்கிற தொகுதியா உருவாது. அதுக்கு முன்னாடி ஒரு கோட்டையாக இருந்தது. அவர் இன்னும் நல்லெண்ண கிறிஸ்துவ அமைப்போட தலைவராக இருந்து நீங்க அவரோட ரெக்கார்டு பாருங்க. கிட்டத்தட்ட அவர் வந்து 52% வாங்கினார் முதல் தேர்தல்.
யார் எதிர்த்து வெள்ளமண்டி நடராஜன் 2016 அமைச்சராக இருந்த வெள்ளமண்டி நடராஜனை எதிர்த்து வெள்ளமண்டி நடராஜன் 25% தள்ளிட்டு இனிகோ எதிராஜன் 52% வாங்குறாரு. அவரு தொடர்ச்சியாக களத்துல நின்று வேலை செஞ்சுட்டு இருக்காரு. மக்கள் ஆதரவு அவ்வளவு இருக்கு. நீங்க ஒருவேளை நீங்க சில இடங்கள்ல கூட கிறிஸ்டியன்ஸ் வந்து விஜய் நம்ம ஆளு அவரை ஜோசப் விஜய் சொல்லிட்டாருப்பா அப்படின்னு சொல்லி போனாலும் இந்த செக்டார்ல மேடம் நீங்க கம்ப்ளீட்டா திருச்சியை பொறுத்த வரைக்கும் இனிகோ எதிராஜ் பக்கம் தான் மக்கள் நிப்பாங்க. நீங்க நீங்க இப்படி கூட சொல்லுவாங்க சில நேரங்கள் சர்ச்சஸ் முடிவு பண்றாங்க இது வந்து யாருக்கு வாக்களிப்பாங்க, யாருக்கு? ரொம்ப சிம்பிளான கேள்வி. இப்போ நீங்க தொகுதி மக்கள்கிட்ட போய் எப்பா திருச்சியில விஜய் நம்ம ஆதரிக்கிறோம், சரி திருச்சிக்கு விஜய் எப்போ வருவாரு? விஜய் வந்து ஜெயிச்சிட்டாருனே வச்சுக்கலாம். திருச்சி பக்கம் விஜய் வருவாரா? எப்படி வருவார்? அவர் பெரம்பூர் பக்கமும் போக மாட்டாரு, திருச்சி பக்கமும் போக மாட்டாரு. அவர் முழுக்க முழுக்க இருக்க போறது தங்க போறதுங்கிறது பனையூரை தாண்டி வருவாயாரும் வரமாட்டேன். அப்ப திருச்சி கிழக்குல நீங்க எதுக்காக நிக்கிறீங்க? நாங்க வந்து உங்க வாக்குகளை வாங்கிட்டு நான் வீட்டுக்கு போயிடுவேன், அவ்வளவுதான். எனக்கு அதை பத்திலாம் பெருசா அக்கறையோ கவலையோ இல்ல. திருச்சி கிழக்குல ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா? இஷ்யூஸ் எல்லாம் நான் வந்து பேச போறேனா இல்ல இஷ்யூஸ் நாங்க சரி பண்ண போறேனா? இல்ல. அவருக்கு வந்து சொல்லி கொடுத்தவங்க சார் இங்க போய் நில்லுங்க சார். அது முதல்ல அவர் என்ன கேட்டிருக்கணும், ஏப்பா நீ என்ன வந்து கிறிஸ்டியன் சொல்றீ, நீ ஓட்ஸுக்கா கிறிஸ்டியன் ஓட்ஸ்க்கா நீ பண்ற, அப்ப இனிகோ எதிராஜ் யாருன்னு அவர் திரும்ப கேட்டிருக்கணும்ல. அவர் 52% வாங்கி வச்சிருக்காரு, எப்படியா நான் போய் எதிர்த்து நிப்பேன் அப்படின்னு கேட்டிருக்கணும்ல. நீங்க இதெல்லாம் மக்களை சிறுமைப்படுத்துற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. ஓகே விஜய் கிறிஸ்டியன் மற்றவங்க எல்லாம் இல்ல, நீங்க வந்து ஒட்டுமொத்தமா அவருக்கு போயிடும் இல்ல. அதை தாண்டி அர்பன் கான்ஸ்டிடுவன்சில மிக குறிப்பாக நான் இங்க எப்படி திமுகவுக்கு சென்னை கோட்டையோ அங்க திருச்சி கோட்டை. நீங்க டெல்டால ஒரு 3 இடங்கள் மட்டும்தான் போன வாட்டி அதிமுக ஜெயிச்சிருந்துச்சு. நீங்க வைத்தியலிங்கம் ஜெயிச்சிருந்தாரு, மற்றபடி இவர் காமராஜ் ஜெயிச்சிருந்தாரு, நீங்க நாகப்பட்டினம் மெடிச்சு ஜெயிச்சிருந்தாரு. அதுல ஒரு தொகுதியை வந்து இந்த வாட்டி எடப்பாடி என்ன பண்ணாரு, நீங்க பாஜக தள்ளி விட்டாரு. அவர் தெரிஞ்சு போச்சு நான் என்னதான் விவசாயி வேஷம் படால் டெல்டால எனக்கு ஓட்டே விடாது, டெல்டால நான் நிக்கவே முடியாது. திருச்சிங்கிறது KN நேரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கோட்டை, அந்த கோட்டைக்குள்ள நான் உள்ள வரவே இல்லப்பா, அது பரவாயில்ல போயிட்டு போகுது. அதெல்லாம் நேக்கா அவர் என்ன பண்ணாரு, பிடிச்சி இந்த கூட்டணி கட்சி எல்லாம் போய் அப்படியே அடிபட்டு விழுங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டார். அப்படி இருக்கும் பொழுது அதிமுகவே இந்த ரிஸ்க் எடுக்க தயங்கும் பொழுது இவர் ஏதோ நம்ம அங்க போன ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு மனக்கோட்டை கட்டிட்டு இருக்காரு. நான் சொல்வது 2 தொகுதியிலுமே விஜய் ஜெயிப்பது என்பது வெல்வது என்பது நிச்சயமாக நடக்காது. அதுக்கான வாய்ப்புகளே இல்லை. இந்த தொகுதியில நான் எஸ்டிமேட் பண்றது 46,000 வாக்குன்னா இந்த பக்கமும் ஒரு டெபாசிட் வாங்குவார், கண்டிப்பா டெபாசிட் வாங்குவார், 50,000 வாக்கு வரைக்கும் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதே தவிர அதை தாண்டி இந்த 2 தொகுதியிலும் விஜயோட வெற்றி வாய்ப்பு என்பது இல்லை. பொதுவாக ஒரு மாற்றம் அப்படிங்கறத தான் வந்து விஜய் அரசியல் களத்துக்கு வரும்போது எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா அந்த உண்மையிலேயே அந்த மாதிரியான ஒரு மாற்றம் ஏதாவது இருக்கா, இல்ல இருக்கக்கூடிய கட்சிகளை விட மிக மோசமான ஒரு பாதையில வந்து தாவேகா பயணம் பண்ணுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இருக்கின்ற நான் வந்து இதுல கட்சிகள் மேல நம்ம இருக்கின்ற கட்சிகள் மேல சில விமர்சனங்கள் நமக்கு இருக்கு, போதாமைகள் இருக்கு, இன்னும் நல்லா பெட்டரா செய்யணும்னு சொல்லி சொல்றோம், இந்த விஷயங்கள்லாம் இன்னும் கூடுதலாக செய்யணும்னு சொல்லி சொல்றோம், எல்லாமே உண்மைதான். அப்ப அதனாலதான் அந்த நேரத்துல மக்கள் ஒவ்வொரு முறையும் இப்ப மக்கள் நீதி மையம் வரும்போது ஒரு மாற்றம் மக்கள் பாக்குறாங்க, நீங்க நாம் தமிழர் கட்சி வரும்பொழுது ஒரு மாற்றம் பாக்குறாங்க. தொடர்ச்சியாக அதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கு. நீங்க வந்து ஒரு 20% மக்கள் ஒட்டுமொத்தமான சொல்றேன், இந்த புதிய கட்சிகள், இந்த நோட்டா, சுயேட்சைகள் எல்லாவற்றுக்கும் சேர்ந்து இருக்கு. அந்த மக்கள் வந்து அதுக்கு எப்பொழுதுமே தயாரா தான் இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி புதிய கட்சி ஒரு மாற்றம்னு சொல்லிட்டு வர கட்சி எதை முன்வைக்குது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு கேள்வி. நீங்க நாம் தமிழர் கட்சி வரும்பொழுது நீங்க அவங்க மேல விமர்சனம் இருக்கும், ஆனா அவங்க முன்வைக்கிறது ஒரு ஐடியாஸ். நான் வந்து தமிழ் தேசிய அரசியலை முன்வைக்கிறேன், நான் வந்து இலவசங்களுக்கு எதிரானவன். இப்ப வந்து மக்கள் நீதி மையம் உள்ள வரும்பொழுது நான் பொதுவா ஊழலுக்கு எதிரானவர்கள்ங்கிறது ஒரு ஈஸியான பாயிண்ட், கேட்சி பாயிண்டா இருக்கு. ஏன்னா ஊழல் குறித்து இந்த இளைஞர்களுக்கு பெரிய புரிதல் இல்லாதனால நம்ம பார்ப்போம் எல்லாருமே மோசம், எல்லாருமே தப்பு பண்றாங்க, எல்லாருமே ஊழல் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்டா இருக்கு. நீங்க அந்த விஷயத்துல கூட ஊழல்ங்கிற விஷயத்துல கூட விஜய் தமிழக வெற்றி கழகம் இதுவரைக்கும் ஏதாவது சாலிடா பண்ணிருக்காங்களா? இல்ல. ஊழல் எதிர்ப்பு போராட்டங்களை கலந்துட்டு இருக்காங்களா? லோகாயுக்தாங்கிற வார்த்தையை இதுவரைக்கும் விஜய் பயன்படுத்தி பேசியிருக்காரா? சேவைப்பெறும் உரிமை சட்டம்ங்கிறது பேசியிருக்காரா? இல்ல. அதானி ஊழல் குறித்து பேசியிருக்காரா? பேசல. நீங்க தன் கட்சியில் நடக்கிற ஊழல் குறித்து கேள்வி எழுப்புறாரா? இன்னைக்கு வரைக்கும் 5 கோடி வாங்கிட்டு சீட்டு கொடுக்குறீங்க, அதை கேள்வி கேட்டிருக்காரா? இல்ல. அப்ப ஊழல்ங்கிற ஃபேக்டர்லையும் விஜய் பெருசா அடி வாங்குறாரு. விஜய் முன்வைக்கிறாரு என்னுடைய முகம், என்னுடைய முகத்திற்கு நீங்கள் வாக்களியுங்கள். தேர்தல் நீங்க சினிமாவில் வேணா ஒர்க் அவுட் ஆகலாம், என்னுடைய முகம் நல்லா இருக்கா இல்ல வந்து அஜித்தோட முகம் நல்லா இருக்கா, நீங்க அந்த படத்தை பாருங்க இந்த படத்தை பாருங்க நீங்க சொல்லிட்டு போகலாம். ஆனா தேர்தல்ங்கிறது இது ஸ்டாலின் அவரோட முகம் நல்லா இருக்கு, எடப்பாடி முகம் நல்லா இருக்கு அப்படிங்கிறது இந்த கரிஸ்மாங்கிறது ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இது வந்து மக்களை புல் பண்றதுக்கு, மக்களை கிரௌட கொண்டு வரதுக்கும் நல்லா இருக்கும். ஆனா மக்கள் வாக்களிப்பது என்பது ஐடியாஸ்க்கு. விஜய் என்ன ஐடியா முன்வைக்கிறார்? பெரம்பூர் கான்ஸ்டிடுவன்சிக்கு விஜய் என்ன முன்வைக்கிறார்? திருச்சி கிழக்கு விஜய் என்ன முன்வைக்கிறார்? ஓவராலா தமிழ்நாட்டுக்கு விஜய் என்ன முன்வைக்கிறார்? நீ பாருங்க, திமுக அதிமுக தன் தேர்தல் அறிக்கையை கொடுத்துட்டாங்க. நான் அதான் முன்னாடி சொன்னேன், இவங்க 2 அறிக்கை வந்த பிறகு ஏற்கனவே 10 வருஷம் அறிக்கையை ஜான் ஒரு டீம் போட்டு காப்பி அடிச்சிட்டு இருக்காரு. இப்ப இந்த 2 அறிக்கையில இருந்து என்னத்தை உருவ முடியும்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காரு. அதனால தேர்தல் அறிக்கை கொடுக்க முடியாம நீங்க அன்னைக்கு இளைஞர்களுக்குன்னு ஒரு கேரண்டின்னு சொல்லி சொல்றாரு. ஒரு விஷயம் கூட நம்ம மனசுக்குள்ள உள்ளே போக மாட்டேங்குது. அந்த அளவுக்கு அவருக்கு பேசுறதையும் ஒரு பெரிய சுரத்து இல்லாம பேசுறாரு. ஏன்னு தெரியல, ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. பெண்கள் அன்னைக்கு கொடுக்கும்போது கூட ஏதோ நல்லா பார்த்து படிச்சா நிறைய பேர் கை தட்டினாங்க.
சொந்த கட்சிக்காரங்க விஜய் எது சொன்னாலும் கை தட்டுறவங்களே கூட இளைஞர்களுக்கான கேரண்டி சொல்லும் போது பேசாம அமைதியை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். என்னடா விஜய் பேசுறாரு, இவர் என்ன சொல்ல வராரு, நமக்கே ஒன்னும் புரியலையே. ஏன்னா படிக்கிறதே கூட ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி ஏதோ படிச்சுட்டு இருக்காரு. அப்போ விஜய்ங்கிறவர் என்ன ஐடியாஸை முன்வைக்கின்றார்? திமுக ஐடியா முன் வச்சிருக்காங்க, என்கிட்ட அதிமுக ஐடியா முன் வச்சிருக்காங்க. விஜய் என்ன ஐடியா முன் வைக்கிறார்? அதற்குத்தான் வாக்குகள். அந்த வாக்கள் என்று வரும் பொழுது விஜய் இது வரைக்கும் மோசமா தான் இருந்திருக்காரு. ஓகே, இது வரைக்கும் எடுத்த நிலைப்பாடுகள் ஏதாவது சரியா இருந்திருக்கா? விஜய் நிலைப்பாடுகளே எடுக்கிறது இல்ல. நிலைப்பாடுகளை எடுக்காத நிலைப்பாடுன்னு சொல்றாரு. திருப்பரங்குன்றத்துல இப்ப சீடர் நிர்மல்குமார் நிக்கிறாரு. இப்பயாவது பதில் பேசணும்ல. தம்பி, திருப்பரங்குன்ற மலை பிரச்சனை பத்தி இன்னைக்கு சிக்கந்தர் மலை குறித்து அவருடைய பார்வை என்ன, திருப்பரங்குன்ற மலை குறித்து அவருடைய பார்வை என்ன ஒரு கேள்வி எழுப்பினா இப்ப என்ன சொல்லுவாரு? இல்ல திமுக திட்டிட்டு இருப்பாரா? இங்க கேள்வி என்பது, நீங்க திருப்பரங்குன்ற மலை விஷயத்துல மதுரை மக்கள் பக்கத்துல நிக்கிறீங்களா இல்ல பாஜக பக்கம் நிக்கிறீங்களா தான் கேள்வி. பாஜக பக்கம் நீங்க தோத்து போவீங்க, நீங்க மக்கள் பக்கத்துல நீங்க ஜெயிப்பீங்க. அதற்கு ஏற்கனவே திமுக மக்கள் பக்கத்துல நிக்கிறாங்க, மக்களுக்காக இவங்க நிக்கிறாங்க. எங்கேயுமே இல்லாம நான் வந்து புதுசா ஒண்ணு சொல்வேன் சொன்னீங்கன்னா மக்கள் உங்களை எப்படி ஏத்துக்குவாங்க? அது நடக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. அப்ப இது வரைக்கும் நடந்த இஷ்யூஸ்ல விஜய் நின்றுக்காரா, மக்களுக்காக போராடி இருக்காரா அப்படிங்கறதுலயும் பெரிய ஃபெயிலியர். வைக்கின்ற ஐடியாஸ்ல ரொம்ப தெளிவான ஐடியாஸ் வைக்கிறாரு, இது வரைக்கும் யாருமே சொல்லாத புதுமையான ஐடியாஸ் வைக்கிறாரா, அதுலயும் ஃபெயிலியர். மறுபடியும் இதெல்லாம் ஃபெயிலியர் ஆகிற காரணத்தினாலதான் என்னுடைய முகத்தை பாருங்க, என்னுடைய முகத்துக்கு மட்டும் வாக்களிங்க அப்படின்னு சொல்றாரு. முகத்துக்கு மக்கள் வாக்களிப்பது என்பது அவருடைய ரசிகர்கள் அவருக்கு ரொம்ப பிடித்தவர்கள் மட்டுமே வாக்களிக்கலாம். அந்த சதவீதம் என்பது ரொம்ப சொற்பமான சதவீதம் தான். அவங்க முகத்தை பார்த்தாலே போதும், எனக்கு அதுக்கு வாக்கு வேற போடணுமான்னு நினைக்கிற சதவீதம் தான். அப்போ ஒட்டுமொத்த மக்களையும் கவர் வேண்டும் என்றால் நீங்க உங்களோட ஐடியாஸை கொடுக்கணும். அதற்கு விஜய் தயாராகவே இல்லை. அவரிடம் ஐடியாஸே இல்லை. முதல்ல பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி தோழர். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயின்.